மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு குடியரசு தின பட்டிமன்றத்தை இங்கிருந்தபடியும் இல்லங்களில் இருந்தபடியும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். புதியகம் தொலைக்காட்சி வழங்குகிற குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றத்தை இந்த வாணியம்பாடி மண்ணில், அதுவும் குறிப்பாக வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியினுடைய இந்த அரங்கத்தில் நடத்துறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு குடிப்பினை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். குறிப்பாக இந்த இஸ்லாமிய கல்லூரி உலகம் முழுக்க பரவி இருக்கிற இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லா துறையிலும் நிரம்பி இருக்கிறாங்க. இந்த துறைன்னு சொல்ல முடியாது, அது மருத்துவத்துறை, தொழிலாக இருக்கட்டும், பொறியாளராக, விஞ்ஞானிகளாக இங்கே படித்தவங்க. ஏன்னா நூற்றாண்டு கல்வி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 தலைமுறைக்கான கல்வியை இந்த நிறுவனம் வழங்கி இருக்கிறதுங்கிறது உலக பெருமை வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனம். இந்த கல்வி நிறுவனத்தில் படித்தவங்களை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், இந்த கல்வி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சவங்களை சொன்னால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்ங்கிறதுனால எங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு கவிஞனும் கவிஞனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஐயா மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா பணிபுரிந்த கல்லூரிங்கிறது ஒரு கூடுதலான பெருமை. பல பெரியவர்கள் படித்த பணிபுரிந்த கல்லூரியில் எங்களுடைய பட்டிமன்றம். ஒன்றே ஒன்று தான், குடியரசு தினம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், கொடியேற்றுறோம். சுதந்திர தினத்துக்கும் கொடியேற்றுறோம். எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால 47 சுதந்திரம் கிடைச்சிது, சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறோம். குடியரசு தினத்துக்கும் கொடியேற்றுறாங்களே அப்படின்னா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியும். நீங்கள் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றும் போது அந்த கொடியை கட்டி வச்சுருப்பாங்க. கொடி ஏற்ற மேலே போன பிறகு பட்டொலி வீசி பறக்கும். ஏன் தெரியுங்களா? அடிமையாக இருந்து நாம் பிறகு விடுதலை பெற்றோம் என்பதை காட்டுவதற்காக கொடி கட்டப்பட்டு மேலே போய் பட்டொலி வீசி பறக்கும். ஆனால் குடியரசு தினத்துக்கு நம்ம கொடி ஏற்றும் போது கவனிச்சிங்கன்னா தெரியும், கொடி கீழே இருந்தே பறக்கும், கீழே இருந்தே பட்டொலி வீசி பறக்கும். அடிமைப்பட்டு விடுதலையான அந்த சுதந்திர தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற தினம்தான் இந்த குடியரசு தினம். மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த ஊடகம் என்பது நம்மை தடம்பதிக்க வைக்கிறதா, தடமாற வைக்கிறதா அப்படின்னு ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்டிருக்கோம். ரொம்ப நீங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒருத்தன் புதுசாக போயிருக்கான். புதுசாக போனவனை அந்த ஊரில் ஒரு ஆளை கூப்பிட்டு, சார் இந்த ஊர் எப்படி சார் அப்படின்னானா. அதுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஆள் சொல்லியிருக்கான், அது உன் வாயை பொறுத்துன்னு இருக்கான்.
நீ எப்படி பேசுறியோ அப்படி தான் அந்த ஊர். நீ நல்லா பேசுனா இது நல்ல ஊர், நீ சரியாக பேசலைன்னு இது கெட்ட ஊர். நம்ம மேடையில் மட்டும் இல்லைங்க, நம்ம கீழே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையும் நம் வாழ்க்கையை உயர்த்தும்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மேடைக்கு மட்டும் இல்லை, நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த 3 பேரும் ஊடகம் நம்மை தடம்பதிக்க வைக்கிறதுன்னு பேசுகிறாங்க. இந்த 3 பேரும் இல்லை, நம்மை தடமாற வைக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் இதில் என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? நாங்கள் பேசுகிறது எல்லாமே ஊடகத்தில் தான் வரப்போகுது. இவங்க பேசுகிறதும் ஊடகத்தில் தான் வரப்போகுது, இவங்க பேசுகிறதும் ஊடகத்தில் தான் வரப்போகுது. இப்போ ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, நிறைய பேருக்கு இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஊடகம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப அதிகம் இல்லை, 4 விஷயந்தான் ஊடகமாக நம்ம குறிக்கிறோம். ஒன்று காட்சி ஊடகம், இன்னொன்று செய்தி ஊடகம், இன்னொன்று செவிவழி ஊடகம், 4வது சமூக ஊடகம். அவ்வளோதான். காட்சி ஊடகம்னா என்ன? தொலைக்காட்சி, சினிமா, இதெல்லாம் காட்சி ஊடகம். செய்தி ஊடகம் நமக்கு தெரியும், பத்திரிகை. செவிவழி ஊடகம் இந்த செல்போன். சமூக ஊடகம் நமக்கு தெரியும், இன்றைக்கி செல்போன் மூலமாக அதான் நிரம்பி வழியுது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் சமூக வலைதளங்கள். இதெல்லாம் நம்மளை தடம்பதிக்க வைக்குதா அல்லது தடமாற வைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் 3 பேர் பாசிட்டிவாக பேச வந்திருக்காங்க. வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பேசுகிறதுக்கு வேணும்ல, நம்ம நீங்கள் கொஞ்சம் தப்பு இருந்தால் கூட இல்லைங்க அது சரிதான் பேசுகிறதுக்கு ஆட்கள் வேணும் நமக்கு. அதுக்கு தான் இந்த 3 பேர். ஏன்னா நம்ம பேசுகிற விஷயமே ஊடகத்தை பற்றி தான் பேசுகிறோம். இன்றைக்கி இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம், இந்த 7 பேர் நாங்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா ஊடகம் தான். தொலைபேசியில் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துருங்க, நம்ம இஸ்லாமிய கல்லூரியில் குடியரசு தின பட்டிமன்றம்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணால் வந்து சேர்ந்துடுறோம். அந்த காலம் மாதிரி தந்தி கொடுக்க முடியுமா? 25 வருஷத்துக்கு முன்னால் தந்தி கொடுப்போம் எல்லாத்துக்கும். எதுக்கு தந்தி கொடுக்குறோமோ அந்த காரியம் முடிஞ்ச பிறகு தந்தி வந்து சேரும். இப்போ தந்திக்கே தந்தி கொடுத்தாச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ தந்தி கிடையாது, அதுக்கே தந்தி கொடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி சமூக வலைதளம் வந்த பிறகு இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் நம்ம உடனே சொல்கிறதுக்கு அதானங்க தொழில்நுட்ப வளர்ச்சி. ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே போய் சேரணும், அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ஊடகம் தான் சொல்கிறதுக்கு இவங்க. இன்றைக்கெல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? சினிமாலாம் நான் பார்த்துருக்கேன். தீபாவளி பொங்கல்லாம் சினிமா பார்த்தா தான் நமக்கு கொண்டாட்டமே. புது படம் பார்க்கணும், புது சட்டை போடுறோமோ இல்லையோ போய் புது சினிமா பார்க்கணும். என் பையன் போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறான், அம்மா என்னை காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுங்கிறான் என் பையன். என் பொண்டாட்டி சொன்னான், ஏன்டா நானே படுக்கிறதுக்கு 12 மணி ஆகிடும், 5 மணிக்கு தான்டா எந்திரிப்பேன், 4 மணிக்கு எழுப்பி விடணும். என் பொண்டாட்டி ஏன்னு கேட்டா, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, 4:30 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இப்போல்லாம் விடிய காலையில் 4:30 மணிக்கு ரிலீஸு. என் பொண்டாட்டி சொன்னான், டே நான் தூங்கினாலும் தூங்கிடுவேண்டா, அப்பா கிட்ட போய் சொல்கிறா. அவன் சொல்கிறான், அப்பா தூங்க மாட்டாரா அப்படின்னா. அவர் தீபாவளிக்கு வாங்கி வச்ச கடனில் எப்படா தூக்கம் வரும், அவர்கிட்ட போய் சொல்லுன்னா. காலையில் போய் நிற்கிறாங்க, 4:30 மணிக்கு நிற்கிறான். ஆக தொலைக்காட்சியாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், நம்ம கையில் வச்சுருக்கிற செல்ஃபோனாக இருக்கட்டும், இந்த ஊடகம் அத்தனையுமே நமக்கு தடமாற வைக்கிறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த 3 பேர் வந்திருக்காங்க. நான் பேசுகிறத விட இவங்க பேசினா தான் பட்டிமன்றம் களை கட்டுங்கிறதுனால இவங்க 6 பேரை அறிமுகப்படுத்திட்டு இவங்கள பேச வைக்கலாங்கிறதுனால இந்த பக்கம் ஊடகம் நம்மை தடமாற வைக்கிறதுன்னு பேச வந்திருக்கிறவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. முனைவர் பழனி அவர்கள், திருவாரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆரூர் ஸ்னேகா அவர்கள், கள்ளக்குறிச்சி ரஞ்சித் குமார் அவர்கள், இவங்கெல்லாம் நெகட்டிவாக பேச வந்திருக்காங்க. எல்லாமே சரியில்லைன்னு பேசுகிறது இவங்க சரியாக தான் இருக்குன்னு பேச வந்திருக்கிறது 3 பேர். இந்த பக்கம் பேச வந்திருக்கிறவர் தருமபுரியிலேருந்து வந்திருக்கார் சவுந்தர பாண்டியன் அவர்கள். அதைத் தொடர்ந்து நாகை வருணனி அவர்கள், கவிஞர் கவிராஜன் ஐயா அவர்கள். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் குறிப்பாக முதல்ல சொல்லணுன்னு, இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிற செந்தில் மருத்துவமனை, சாய் செந்தில் மருத்துவமனையினுடைய நிறுவனர் டாக்டர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இங்கே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கெயின்சர் அகமது அவர்களுக்கு இருக்காங்களா? அதே போல் மரியாதைக்குரிய இந்த கல்லூரியுடைய முதல்வர், எல்லாரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கக்கூடிய அபீசர் பாஷா அவர்களுக்கு இருக்காங்களா? வணக்கம் சார். நம்முடைய மரியாதைக்குரிய இனிய நண்பர் முஜிபுர் ரஹ்மான் இருக்காங்களா? தமிழ்துறை தலைவர் அவர்கள், அவங்களுக்கும் அந்த நேரத்தில் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியை சொல்லி, சிறப்பு விருந்தினராக வரைந்திருக்கக்கூடிய நாடறிந்த மருத்துவர் ஷேக் அக்பர் கௌசர் ஐயா அவர்களுக்கும், குறிப்பாக
இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்த இனிய நண்பர் மீடியா இபு அவர் தான் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து ஒரு 25 நாள் 30 நாள் உழைப்பில் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்குன்னா நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலை அவருக்கு நம்ம கொடுக்கலாம். மொத்தமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு எப்போவுமே நல்லதிலேருந்து தொடங்குவோம். ஊடகம் தடம்பதிக்க வைக்கிறது என்று பேசுவதற்காக தருமபுரி சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் வருகிறார். என் உயிருக்கு இணையான தமிழ் மொழியையும் நடுவர் அவர்களே, உங்களை அனைவரும் அழைப்பார்கள் அண்ணா. சோசியல் மீடியாவின் மன்னா, நீங்கள் எதை தொட்டாலும் ஆகுது விண்ணா. நீங்க எங்க பக்கம் தீர்ப்பு சொன்னா நாங்கள் இருப்போம் உங்களுக்கு கண்ணா. நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் பேசுறதுக்கு தேவை மவுத்து, இந்தியாவின் வளர்ச்சிக்கு தேவைய முன்னாடி உட்கார்ந்திருக்கிற யூத்து என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி மாணவர்களுக்கும், பாட்டில் சிறந்து விளங்கினால் அது வானம்பாடி, பாட்டில் சிறந்து விளங்கினால் அது வாணியம்பாடி என்று சொல்லக்கூடிய வகையில் வாணியம்பாடி வாழ் பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களிடமிருந்தே நான் தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன, நீங்க இப்பயும் யூத்தா அழகா தான் இருக்கிறவர்களே, நன்றி. நீங்க குழந்தையா இருக்கும்போது எப்பயாவது அன்னையர் தினம் கொண்டாடிக்கிறீங்களா? உண்மையே சொல்லுங்க. இல்ல தெரியாது எனக்கு, அன்னையர் தினம் கொண்டாடியது இல்ல. இல்ல ஏன் தெரியுமா? முகமது நபிதான் அழகாக சொல்லுவார், சொர்க்கம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தாயினுடைய பாதத்திற்கு கீழே இருக்கிறது சொர்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார். அப்படி தாயை மதிக்கக்கூடிய வகையில் உலகம் முழுக்க இன்று அன்னையர் தினம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் எது என்றால் அது சோசியல் மீடியா என்பது உண்மை என்றால் ஒரு கைத்தட்டு தரலாங்க. நீங்க உண்மையிலே உங்க எல்லாரையும் இளைஞர்களா நான் பார்க்குறேங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, பேராசிரியர் முதல்வர் எல்லாரையும் பார்க்குறேன். இவங்க எல்லாம் ஏன் தெரியுமா நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்கிற காரணத்தினால் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நட்பை நேசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் சோசியல் மீடியா. அழகாக நேற்று கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. என்ன நிறைய பேர் தாத்தான்னு சொல்றாங்க, நிறைய பேர் என்ன அப்பான்னு சொல்றாங்க, நிறைய பேர் என்ன சாருன்னு சொல்றாங்க. அதை விட நண்பன் ஒருவர் என்னை பார்த்து வாடா போடா என்று சொல்வதில்தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று சூப்பர் ஸ்டார் சொன்னார். இப்போ இங்கே எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்கலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1வது 2வது படிச்சிருப்பாங்க, பள்ளியில் படித்த இளைஞர் 10 வருஷம் கழித்து பார்ப்பான், நண்பா நல்லா இருக்கியா அப்படின்பான். கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞன் 15 வருஷத்துக்கு ஒரு முறை பார்ப்பான், நண்பா இஸ்லாமிய கல்லூரியில் படிச்சுமே ஞாபகம் இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போக வேண்டிய சூழல் தாங்க இருந்தது. ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சியின் காரணமாக தாங்க பள்ளி வயது நண்பர்கள்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, கல்லூரி கால நண்பர்கள்னு ஒரு வாட்ஸ்அப் இருக்குன்னா அதுக்கு காரணம் நட்பை கூட இணைத்து பிணைத்து போற்றுகிறது என்று சொன்னால் அதற்கு ஊடகங்கள் தான் காரணம் என்பதை நாம மறுத்துவிட முடியாது. அழகாக வாலி கூட பாட்டில் சொல்லுவார், நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே, முஸ்தபா முஸ்தபா டோன்டோரி முஸ்தபா. இன்னைக்கு அனைவரும் நட்போடு இணைந்து பழகுகிறோம் என்று சொன்னால் இந்த நட்பை இணைத்து நம்மை போற்றுவது எது என்று சொன்னால் ஊடகங்கள் இல்லைங்களாங்க. அதாவது தினமும் ஃபேஸ்புக்கில் பட்டிமன்றம் பழனின்னு போடுங்க வரும், தினமும் ஃபேஸ்புக்கில் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு அழகாக சொல்கிறாருங்க. உண்மையிலேயே பாராட்டுற நற்றினை குறுந்தொகை அப்படின்னு சங்க இலக்கியங்களில் புகுந்து விளையாடுறார். அவருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாராட்டு நேரத்தில் தெரிவிக்கலாம். அதாவது கதை சொல்லட்டுமான்னு சொல்கிறாருல்ல, தினமும் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணியையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு அம்மா அம்மா சங்கீதாம்மா சங்கீதாம்மா இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை அவங்க தெருவில் பெற குழந்தைங்களாம் திண்ணியில் உட்கார வச்சு கண்ணுகளே பழனி என்ன ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஏங்க ஃபேஸ்புக்கில் போடுறீங்க? ஏன் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க?
சோசியல் மீடியாவில் போட்டால் தான் உலகம் முழுக்க சென்றடையும், அப்பொழுதுதான் நம்முடைய திறமை வெளிப்படும் என்பதற்காக சோசியல் மீடியாவில் போடுறீங்கன்னா சோசியல் மீடியாவில் புகழ் அடைஞ்சிட்டு சோசியல் மீடியா பாதங்க நீங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதுங்களா? மனசாட்சி இருந்தா அப்படி பேச வந்திருப்பீங்களா? அதாவது நீங்கள் புகழ் அடைந்ததற்கு காரணம் சோசியல் மீடியா தான். இந்த மாணவர்கள் உங்களை ஏன் போட்டோ எடுக்கிறாங்க? அதை சோசியல் மீடியாவில் போட்டு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆக சோசியல் மீடியாவில் புகழடைந்து விட்டு சோசியல் மீடியாவை குறை சொல்ல வந்திருக்கிறீர்களே, இது நியாயமா? இது அடுக்குமா என்று நான் கேட்கிறேன். நீங்க இவ்வளவு பேசின பிறகு அநேகமா அவர் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? அநேகமா பார்த்துட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு கை தட்டிட்டு அவரும் கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன். ஐயா, உண்மையிலே இங்க பாசா ஐயான்னு நீங்க சொன்னீங்க. அவர் சொன்ன உடனே மாணவர்கள் எல்லாமே நல்லா கை தட்டினாங்க. அவர் பாசையே நான் அவங்கள கேட்கிறேன், ஒரே ஒரு நாள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தாம இருந்து பாரு, அப்ப தெரியும் சோசியல் மீடியாவுடைய வலிமை என்ன, பலம் என்ன அப்படின்னு தெரியும். தெரியாம இங்க வந்து பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிற அப்படின்னு பேசியிருப்பாங்க. உண்டா இல்லைங்களா? ஐயா, இன்னைக்கு மாணவர்களை பார்த்து நான் கேட்குறேங்க. இப்போ நான் படிக்கக்கூடிய காலத்திலே சிலதை படிக்கவே தெரியாது, சிலதை படித்தா குழப்பம் வரும், சிலதை படித்தா சந்தேகம் வரும், சிலதை படித்தா ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த பதில் எங்க இருக்குது, எந்த லைப்ரரியில் இருக்குது, யாருக்கிட்ட போய் கேட்கலாம், அவங்க நம்ம சொல்லி தருவாங்களா சொல்லி தர மாட்டாங்களா, புத்தகம் வாங்குறதுக்கு காசு இருக்குமாங்க இல்லையே அப்படின்ற பதட்டமும் குழப்பமும் சந்தேகமும் என்ற இருந்தது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் நான் பார்த்து கேட்குறேங்க, இன்னைக்கு எது நமக்கு தெரியலனாலும் உள்ளங்கையிலேயே உலகத்தை நாம் வைத்திருக்கிறோம். எந்த சப்ஜெக்டை பற்றி எதை பற்றி தெரியலனாலும் அதை டைப் பண்ணா நம் கண் முன்னாடி வந்து நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் ஏழை பணக்காரன் என்று யாரும் இல்லை, படித்தவன் பாமரன் என்று யாரும் இல்லை, கிராமம் நகரம் என்று யாரும் இல்லை. அனைவரும் படிக்க முடியும், நினைத்ததை படிக்க முடியும், நினைத்ததை செய்ய முடியும் என்று இன்று உலகில் நிரூபித்தது எது என்று சொன்னால் கூகுள் என்கிற ஒரு குரு என்பதை நாம் மறுத்துவிட முடியாதுங்க. அதுதாங்க ஊடகத்துடைய வெளிச்சம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார், இன்றைய தகவல் தொழில்நுட்பம் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய சீரமைப்புக்கும் உதவுகிறது என்று அவர் உணர்ந்தார். பாரதி சொன்னார், அதேபோல் வள்ளுவரும் சொன்னார். ஆகையால் இன்றைய ஊடகங்கள் கல்வியில், உறவில், சேவையில், நம்முடைய சமுதாய நல்லிணக்கத்தில் அனைத்திற்கும் இந்த ஊடகங்கள் நாம் தடம் பதிக்கக்கூடிய வகையில் உறுதுணையாக உற்ற துணையாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே நாம இயல்பா இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. நம்ம இயல்பை எப்போவுமே மாற்றிக்காத பெருமானார்கள் தான் இன்றைக்கி வாழ்க்கையில் அவங்கள பற்றி நம்ம மேடையில் பேசுகிறோன்னு எப்போவுமே தன்னுடைய இயல்பை எந்த சூழ்நிலையும் மாற்றிக்காதவங்க தான். இவர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இந்த சமூக வலைதளங்களில் நம்ம போடுற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பல திறமைசாலிகளை பல பேர் அடையாளம் காட்டுறது இந்த சமூக வலைதளம். நல்ல பாட தெரிஞ்சவங்க, நல்ல கவிதை எழுத தெரிஞ்சவங்கன்னு பல பேரை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லணும் உங்களுடைய கைத்தட்டலோடு கள்ளக்குறிச்சி ரஞ்சித் குமார் அவர்கள். நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டல். உலகம் முழுமைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற புதுயுகம் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் நுழைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, எனக்கு எதிரணியில் அண்ணன் அருமையா பேசிட்டு போனார். வந்த உடனே மண்ணா அண்ணா கண்ணா என்ன 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 பொய்யா பிடிச்சிட்டு ஐஸ் வச்சுட்டு எல்லாத்துக்கும் சரி 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 ஆமாங்க சரிங்க ஆமாங்க சரிங்கன்ட்டு போறார். ஆனால் எங்க எதிரணி அப்படி இல்லை நடுவர் அவர்களே. எங்க எதிரணி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று குற்றத்தை சுட்டி காட்டி அதை களைவதற்காக வந்திருக்கக்கூடிய அணி. அதை எப்படி நீங்க பார்த்து நெகட்டிவா பேசுற அணின்னு சொல்றீங்க? உள்ளதை சொல்ல வந்திருக்கீங்க, இருக்கிறத சொல்ல போறீங்க. இருக்கிறத சொல்றோம், இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக செய்திகளை சொல்ல வந்திருக்கோம். பழனி அண்ணனை பத்தி பேசும்போது சொல்றாரு, சொல்லிட்டு சமூக ஊடகத்துக்குள்ள எதுக்கு வந்து நீங்க செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா இந்த சமூக ஊடகங்களால மாணவ சமூகம் சீர்கட்டு கிடக்கிறதுனால தான் தமிழ் அன்னை கொடுத்த தமிழ் பாலை, சங்க இலக்கியத்தை, குறுந்தொகையை, நற்றினையை, புறநானூற்றை இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லி கொடுத்து மாணவ செல்வங்களை மாற்றிவிட முடியாதா என்று அந்த ஊடகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் நடுவர் அவர்களே. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஊடகத்தால் தடம் புரண்டு கொண்டுதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம மாணவர்களை பார்த்து கேட்கிறேன், காலையில் எழுந்த உடனே
பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி செல்ல பார்க்கறவனா கை தூக்கு பார்க்கலாம். பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி செல்ல தேய்க்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? இன்னைக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் கைபேசியோட தானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மனிதருக்கு முக்கியமான தேவைகள்னு சொன்னோம்னா 3 விஷயம் சொல்லுவோம். உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்திற்கு 4வது ஒன்று தேவைப்படுகிறது என்றால் அது உபயோகிக்க கைபேசி. கைபேசி இல்லாத இந்த சமூகம் வெற்று சமூகமாக மாறிவிட்டது என்பதை நாம் எல்லாம் கட்டாயம் உணர்ந்துதான் ஆகணும். 5 விரலுக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. ஆனால் இந்த 5 விரலையும் ஒருங்கே வைத்து அடக்கி ஆள்வதற்கு 6ஆம் விரலாக இந்த கைபேசி வந்து நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்றால் நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள் நடுவர் அவர்களே. ஒரே ஒரு சமூக ஊடகம் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டு அதுல 10 வீடியோவை போட்டுக்கிட்டு ஃபேமிலிஸ் நான் இதை செய்யறேன் ஃபேமிலிஸ் அதை செய்யறேன் ஃபேமிலிஸ்னு படிக்க வேண்டிய பிள்ளைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு கற்றுக் கொடுத்த இந்த ஊடகம் அவனை இந்த பொதுமக்களை ஏமாற்ற வைக்கிறது என்றால் இந்த இளைய சமூகம் தடம் புரண்டு கொண்டல்லவா இருக்கு. இன்னொன்னு, இந்த ரீல்ஸோடைய மோகம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, பப்ளிக் பாத்ரூம்ல போய் பிரியாணி சாப்பிடுவோம், செஞ்சு காட்டுவோம். பப்ளிக் பாத்ரூம்ல போய் பிரியாணி சாப்பிடுவோம், சுடுகாட்டுல நடுராத்திரிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம் உட்காந்து. இது இல்லாம சாணியை கரைச்சு குடிப்போம். நீங்க நம்ப மாட்டீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஒரு ரீல்ஸை பார்த்துட்டா தொடர்ச்சி அதே ரீல்ஸா வந்துட்டு இருக்கு. பல்லு விளக்குற டூத் பேஸ்ட் வைக்கிற இடத்துல சாணி வச்சு பல் விளக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அவலமான நிலை! 5000 ஆண்டுகள் பெருமை கொண்ட தமிழ் சமூகம் நம்முடைய சமூகம் ஆங்கிலேயரிடத்தை அடிமைப்பட்ட போது கூட எதிர்த்து நின்று மீண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்த சமூக ஊடக கருவிகளிடத்திலிருந்து அடிமைப்பட்ட இந்த சமூகத்தை, தடம் மாறிக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை யார் நடுவர் அவர்களை திருத்துறது? ரம்மி விளையாட்டுல செத்து போனவன் எத்தனை பேர் இருக்கான்? ப்ளூவேல் கேம்னு ஒரு கேம்ல செத்து போன பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. பொள்ளாச்சி போன்ற இடங்கள்ல பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு அதிகப்படியா ஆகிறதுக்கு முதன்மையான காரணம் இந்த சமூக ஊடகத்தில் வரக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்த்து தானங்க. சிகரெட் குடிக்காதீங்க, குடிபோதை தேவையில்லை, போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்றது போல கைபேசி பயன்படுத்துறதை தவிருங்கன்னு சொல்லி இந்த சமூகம் என்றைக்கு சொல்லி கொடுக்குதோ, புத்தகத்தை படிக்கக்கூடிய வாசிப்பு பழக்கத்தை இந்த சமூகம் என்றைக்கு ஊக்கப்படுத்துகிறதோ அன்றைக்குத்தான் இந்த சமூகம் நல்ல சமூகமாக மாறி தடம் பதிக்க வைக்கும். அதுவரைக்கும் தடம் புரண்டு கொண்டுதான் இருக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விளையிற நடுவர் அவர்களே. நிறைவா பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொடுங்க. செல்போன் பயன்படுத்தி கொண்டு வாகனத்தை ஓட்டுறதை விட செல்போன் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையவே ஓட்டுறதை தவிருங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் நாளைய சமூகத்துக்கு பெரிய ஆளுமைகளாக வருவார்கள். நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் தீ போலதான். தீ விளக்கையும் ஏத்தும், வீட்டையும் எரிக்கும். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கின்றோம், பல வீடுகள் தான் எரிந்து கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்களால் பல்வேறு பிரச்சனைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி இறுதியாக இந்த சமூக ஊடகங்கள் அத்தனையும் மாணவர்களை தடம்புரளதான் வைக்கிறது. தடம்பதிக்க வைக்க வேண்டுமென்றால் கைபேசியை தடவுவதை விட புத்தகங்களை புரட்டுங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கு இருக்க வேண்டிய ஆதங்கம் இந்த இளைஞனுக்கு இருந்தது. அதுக்காகவே நமக்கு அவருக்கு ஒரு கைத்தட்டல் சொல்லி வாழ்த்து சொல்லலாம். எல்லா இளைஞர்களுக்கும் இவருக்குள்ளே இருந்த ஒரு ஆதங்கம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி கைபேசியை விட்டுட்டு புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சுங்க. எப்போ செல்ஃபோன் நம்ம கைக்கு வந்ததோ படிக்கிற பழக்கம். இப்போ யாராவது கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தா நம்ம சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? கல்யாண பத்திரிக்கை கொடுத்து கையில் வாங்கிட்டு நம்ம உடனே நாம் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். என்னைக்கு கல்யாணம், எந்த மண்டபம், எல்லாம் தானே இதில் இருக்குது. இதில் என்ன கட்டுரையாக இருக்குது? எந்த ஊரில் கல்யாணம், எத்தனாம் தேதி, எந்த மண்டபம், அதானே இருக்குது. கையில் வாங்கி வச்சுட்டு எத்தனாம் தேதி, எந்த மண்டபம், எத்தனை மணிக்கு, அதை படிக்கக்கூட நேரம் இல்லைங்க. கல்யாண பத்திரிக்கையை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து கொடுத்தாள்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோமே. இந்த கையில் செல்லு வந்த பிறகு இப்படி மாறிட்டோமேன்னாரு. ஆனால் இந்த பிள்ளைகள் 24 மணி நேரமும் செல்லில் விளையாண்டுட்டு இருக்காங்களே, மூளை முழுக்க அழுக்காகுது, மனசு அழுக்காகுது. இதை எதை வச்சு துவைச்சா சரியாகும்? அவர் கேட்குற கேள்வி நியாயம் தானே? அவ்வளவும் மோசம்னு இருக்காரு. அப்படி முடிவு பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு இது வரைக்கும் 2 ஆண்கள் பேசியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை.
ஒரு பெண் பேச போகிறாங்க, அப்போ பெண் பேசினா பிரச்சனை வருமானு சொல்கிறேன்னு இல்லை. பொதுவாக இந்த சமூகத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு மரியாதை கொஞ்சம் அதிகம்தான். அது எல்லார் இடத்துலையும், சமூகத்திலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும். வீட்டுக்கு வர பிச்சைக்காரன் நம்மகிட்ட பிச்சை கேட்குறான். என்னைக்காவது நம்மளை பார்த்து சித்தப்பா பெரியப்பா 2 இட்லி போடுன்னு கேட்டிருக்கானா? அப்பையும் அம்மா தாயே. அதே மாதிரி இருக்கா? பெண்களுக்கு தான் எல்லா இடத்துலையும் சமூகத்தில் பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ நாகை வருணனி அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு பேச வருகிறார். நல்ல தமிழ் மேடை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னென்ன எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தம்பி கள்ளக்குறிச்சி தம்பி பயங்கர எமோஷனாக வந்து பேசிட்டு போனாப்புல. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் அப்டேட்டாக இருந்தால் அசால்ட்டாக வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்கிறோம். அப்டேட்டே ஆகாத பழைய நோக்கியா 1100 செட்டாகவே தான் இருப்பேன்னு 3 பேரும் செட்டாக வந்திருக்கீங்க. நாங்கள் இந்த உலகம் ஜெட்டு வேகத்தில் போகுது, நீங்கள் 5G நெட்டு வேகத்தில் வாங்கன்னு கூப்பிடுறோம். நீங்கள் வர தயாராக இல்லை, நான் பழைய மாட்டு வண்டியில் தான் வருவேன்னா உங்களை என்ன பண்ண முடியும்? ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஃபோனுக்கு பேர். ஏன் ஸ்மார்ட் ஃபோன் யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒன்று அதை ஸ்மார்ட்டாக பயன்படுத்தினா அது ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று அதை பயன்படுத்துகிறவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால அது ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று அதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அவங்களாம் ஸ்மார்ட்டுங்கிறதுனால அது ஸ்மார்ட் ஃபோன். இது நல்லா இருக்கு, வச்சிருக்கலாமா? நீங்கள் அந்த ஃபோன் தான் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் நான் தனியாக எழுதுகிறேன் சார். இது மாதிரியான பொன்மொழியெல்லாம் வேணும்னா நான் அப்புறமா என்னுடைய புக்கை கொடுத்துட்டு போகிறேன். சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் சொல்கிறவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவோம். உண்மையிலே சொல்லுங்கள், அது எவ்வளோ ஒரு வலிமையான வார்த்தை இன்ஃப்ளூயன்சர். சமூக மாற்றத்திற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர். அவன் போடுற ஒரு வீடியோ இந்த சமூகத்தில் மாற்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதனால அவன் இன்ஃப்ளூயன்சர். இதெல்லாம் இல்லை, உலகம் நல்லா இருக்கு, நாங்கள் தான் நாரடிக்கிறோம், நீங்கள் அப்படியே வாழ வைக்கிறீங்க. என்ன எனக்கு என்ன ஒன்றும் சொல்கிறதில்ல சார். கேட்டதெல்லாம் யார் கொடுப்பா? காசு இருக்கிற அம்மா அப்பா இருந்தால் அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் யார் கொடுப்பா? நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு இறை நம்பிக்கை உண்டு, அந்த கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லுவோம். கேட்டதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. கேட்டதெல்லாம் கொடுக்குறவர் கடவுள்னா அந்த கடவுளுக்கு நிகராக நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வெர்ஷன் இருக்குன்னா அது கூகுள் சார். அப்படியா? எஸ், அந்த கூகுள் கிட்ட நீங்க நல்லதை கேட்டீங்கன்னா நல்லதை கொடுக்கும். அப்ப பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு? கேட்டதெல்லாம் கொடுக்குற கூகுள்கிட்ட இருக்கா, கெட்டதை கேட்குற அவங்கள்ட்ட இருக்கா, நல்லதை கேட்குற எங்கள்கிட்ட இருக்கா? இந்த எந்த டிவியை திறந்தாலும் இந்த கருங்காலி மாலைன்னு ஒரு விளம்பரம் போடுறாமா? ஆமாம், கருங்காலி மாலை போடுங்கள், நீங்கள் நினச்சது நடக்கும், நீங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டான், உண்மையில் இந்த கருங்காலி மாலையை போட்டால் பிரச்சனை தீருமான்னா. அப்படி தாண்டா விளம்பரம் பண்ணுறாங்கன்னு. எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அது எவ்வளோதுன்னு விசாரிங்கன்னா. நான் ஃபோன் பண்ணி கேட்டு 40,000ன்னு. அவன் சொன்னான், என் பிரச்சனையே 5,000 ரூபா தான். 5,000 ரூபா இருந்தால் என் பிரச்சனை தீர்ந்து போயிடும். நான் 40,000க்கு வாங்கி இன்னும் 35,000 ரூபா கடங்காரன் ஆகிறதா? சில பேருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கருங்காலி மாலை போட்டால் சரியாகும். சில பேருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கருங்காலி மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு நின்னா கூட சரியாகாது. அதை நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் இந்த கோஷ்டி ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டு தார் வண்டி வாங்கி கொடுத்துட்டான். தம்பி படிக்கிற வயசில் சம்பாதிக்க போயிட்டான். நான் என்ன கேட்குறேன், நானெல்லாம் படிக்கும்போது நம்பி படித்தேன் சார். படித்து முடிச்சு வேலைக்கு போய் உலகத்தில் 4 பேருக்கு நல்லது பண்ணுவோன்னு படித்து முடிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னை காப்பாற்றிக்கவே என்னால் முடியாது, இதில் எங்கே நான் 4 பேரை காப்பாற்றுறதுன்னு. அவன் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லபடியாக புத்தியோட சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கான். உனக்கு கார் வாங்கி கொடுக்க முடியலன்னு கோவமா தம்பி? என்ன பேச்சு பேசுகிற நீ? இதில் வேற நடுவர் வந்து ஒருத்தர் ஏங்கன்னு வீடியோ போட்டார். எனக்கு வந்து என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு காலத்தில் சினிமாவில் நடிக்கிறவங்க பெரிய திரையில் வர்றவங்க தான் ஹீரோன்னு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் பொதுமக்கள் கையிலையும் வெகுஜனங்கள் கையிலையும் வந்துச்சோ, நாயகர்கள் மட்டும் திரையில் பார்க்குற நடிகர்கள் மட்டும் ஹீரோ இல்லை, நடு ரோட்டில் இருக்கிறவனா இருந்தால் கூட உனக்குன்னு ஒரு திறமை இருந்தால் நீ ஹீரோங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த சமூக ஊடகங்கள். ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். அவர் ஏங்கன்னு கூப்பிட்டு அவர் 2 லட்ச ரூபா பேமெண்ட் வாங்குறதா உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த மனுஷன் ஏங்கன்னு கூப்பிட்டதுனால தான் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருந்த அந்த கூமாப்பட்டிங்கிற குக்கிராமம் உலகம் முழுவதும் தெரிந்து அந்த கூமாப்பட்டியோட சுற்றுலா வளர்ச்சிக்காக 10 கோடி ரூபாய் நிதி அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நல்லது இருக்குங்க, ஊடகம் நல்லது, அதையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க சார். அரங்கில் பேசினாதான் புகழ், அச்சில் வந்தாதான் பேருன்னு இருந்ததெல்லாம் அந்த காலம் சார். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பெண்களில் எத்தனை பேர், இதோ பாருங்க இந்த மேடையே ஒரு பெரிய உதாரணம். 7 பேர் உட்காந்துருக்கோம், 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுவும் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்கன்னு ஆதார் கார்டை கொடுத்தாதான் அந்த எதிரணியினர்லாம் நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பெண்கள், அவங்களுக்குள்ள எவ்வளவோ திறமை இருக்கும்.
ஒரு பொண்ணு அழகாக சமைக்கும், ஒரு பொண்ணு அழகாக பாடும், ஒரு பொண்ணு அழகாக வீடியோ எடுக்கும், எத்தனையோ திறமைகள் இருக்கும். அந்த பெண்களுக்குள்ள திறமைகளை கூட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எங்கே கிடைச்சது? சமூக ஊடகங்கள்ல கிடைச்சது. தன்னெழுச்சியா ஒரு போராட்டம் நம்ம எல்லாம் மறக்க முடியாது. 9 வருஷம் முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், நீ சொல்லி நான் வந்தனா, நான் சொல்லி நீ வந்தனா, இது எதுவுமே இல்லாம அத்தனை பேரும் வாட்ஸ்அப்ல வந்த தகவலை மட்டுமே வச்சு சேர்ந்து நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்க தான், மாட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்க தான் நின்று ஜெயிச்ச அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த சமூக ஊடகத்தோட சாதனை. இதை மறந்துட முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் எந்த பெரிய இயற்கை பேரிடரா இருந்தாலும் பேரிடர் வந்து ஒரு நாள் அதை பத்தி செய்தி வரும், மறுநாள்லேருந்து அவர்களுக்கு அங்க உதவி வேணும், இவர்களுக்கு இங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, இவர்களுக்கு இங்க வாகனம் ரெடியா இருக்குன்னு உதவிகள் வந்து குவியுது. இதற்கு காரணம் சமூக ஊடகம். இதை மறந்துட முடியுமா? நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லி எனது உரையை முடைக்கிறேன். இந்த ஆன்லைன் வந்ததுலேருந்து எல்லாமே ஆன்லைனாக போயிருச்சு, எல்லாமே விற்பனையாக போயிருச்சு, மனசாட்சி இல்லை, மனிதாபிமானம் இல்லை, இப்படி 1000 குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. ராத்திரி 11 மணி இருக்கும், ராத்திரி 11 மணிக்கு ஒரு இந்த மாதிரி தொலைபேசியில் பொருள் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு பையன் ஒருத்தருக்கு ஒரு ஆர்டர் வருது. ராத்திரி 11 மணிக்கு 3 எலி கொள்கிற விஷம், எலிக்கு வைக்கக்கூடிய மருந்து, அதை கேட்டு ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து வீடு எங்கே இருக்குன்னு கேட்க கால் பண்ணுறாரு. ஒரு அம்மா பேசுகிறாங்க. பேசுகிற அம்மா அந்த குரல் தழுதழுப்பாக இருக்குது. இடம் சொல்கிறாங்க. இந்த மனிதருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது, ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தோடு அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கிறது தெரியுது. அவங்க கிட்ட பேசி அவங்க மனசில் இருக்கக்கூடிய கலக்கத்தை கேட்டு அவங்களுடைய தற்கொலை எண்ணத்திற்கு மாற்று வழி சொல்லி எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வாகாதுன்னு அந்த அம்மா மனசை மாற்றி ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சுட்டு அன்னைக்கு அந்த அம்மா உயிரோடு இருக்க காரணமும் ஒரு பையன் திரும்பி போறான்னா சமூக ஊடகங்களில் 1000 நல்ல விஷயங்கள் இருக்கிறது. எங்கேயோ 1 2 10க்கு 2 பதரா இருக்கும். அந்த பதர்களை தூக்கி கொண்டு வாராதீர்கள், நல்ல தளிர்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என கூறி நல்ல வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குதுங்க. நல்லதையும் சொல்லிக் கொடுக்குது, கெட்டதையும் நம்ம தானே எடுத்துக்கணும். நிறைய திறமைசாலிகளை அடையாளப்படுத்துது. நாங்கள் இன்னைக்கு எல்லாராலையும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம நோயை சரி பண்ணிக்க முடியாதுங்க. அமெரிக்காவுக்கு போனால் தான் சரியாகும். 50 லட்ச ரூபா தேவை அப்படின்னா இங்கே உட்காந்துக்கிட்டே நம்ம டாக்டர் வீடியோ கான்ஃபரன்ஸில் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட வழி கேட்குறாரு. இங்கே கத்தியை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் அங்கேருந்து ஐடியா கொடுக்குறாருங்க. அங்கே போனால் 50 லட்ச ரூபா செலவாகுங்கிற ஆப்ரேஷனை இங்கே உட்காந்துக்கிட்டே 5 லட்சத்துக்குள்ளே செலவு பண்ணி ஒருத்தரை காப்பாற்ற முடியுதுன்னு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ். இன்றைக்கி இருக்கிற பல வழிகாட்டுதல், தொழில்நுட்ப வளர்ச்சி, இதெல்லாம் ஏற்றுக்க தான் வேணும். நல்லது நிறைய இருக்குது, அதை பாருங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னா இன்னொரு பெண்ணு தான் உங்கள் கைத்தட்டலோடு ஆரூர் ஸ்னேகா அவர்கள். வாங்க. தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் என் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களோடு தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, அண்ணன் முதல்ல ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்பத்திலிருந்தே ஒரு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். வாத்தியார் சொல்ற அம்புட்டு உண்மைன்னு 5 வயசுல நம்பல. அது இப்பதான் கரெக்ட்னு எனக்கு இப்பதான் புரியுது. சவுந்தரபாண்டியன் அண்ணா பேசிட்டு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் வந்ததுமே ரொம்ப ஆத்மார்த்தமா ஆரம்பிச்சார். நடுவர் அவர்களே, இன்னைக்கு எதை அவர் சொல்லியிருந்தா கூட நான் போனா போதுன்னு விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருப்பேங்க. மனசு அப்படியே பிராண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தார். என்ன தெரியுமா, அது கீழே இருக்கிறவங்களும் அப்படியே ஆர்ப்பரிச்சு போய் கை தட்டினாங்க. அன்னையர் தினம், அன்னைன்னு இங்க நம்ம என்னன்னா அன்னைன்னு சொன்னா, அப்துல் கலாம்னு சொன்னா, எங்க தலை தோனியை சொன்னா நார்மலாவே கைத்தட்டு விழுன்னு தெரியும். அதனால அதை ஓவர் ரைட் பண்ணி அன்னையர் தினம்னு சொன்னதுமே கை தட்டிடுவாங்க அப்படிங்கிறதுனால வந்ததுமே ஒரு ஆர்ப்பரிச்சு பாயிண்ட் சொன்னார். இன்னைக்கு ஆன்லைன் இருக்கிறதுனால தான், இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் அன்னையர் தினத்தை இத்தனை பேர் கொண்டாடுறாங்க. எங்க அம்மாக்கெல்லாம் ஆன்லைன் போறது எப்படின்னே தெரியாது சார். ஆன்லைன்லே வராத அம்மாவுக்கு நீங்க சோசியல் மீடியால அன்னையர் தினம் கொண்டாடி என்ன பண்ண போறீங்க? நீங்கள் அன்னையர் தினத்தை கொண்டாடுறது முக்கியம் இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னையர் தினம் கொண்டாடுறது முக்கியம் இல்லை, அன்னையை தினம் கொண்டாட வேண்டும், அதுதான் முக்கியம். அதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா பண்றது அதுதாங்க, தினங்களை எல்லாம் கொண்டாட சொல்லி கொடுக்கிறது. ஆனால் நம்முடன் பழகுபவர்களை எல்லாம் கொண்டாட சொல்லி தரலங்கிறது தானே எங்களுடைய வருத்தமே. நேரா இருக்கிற மனுஷன்ட்ட முகம் பார்த்து பேசுறதுக்கு இவங்களால முடியல. ஆனா முகநூல்ல 100 நண்பர்கள் வச்சிருக்கேன்னு பெரும். இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்.
அசால்ட்டா எந்த ஒரு ஸ்கேனரை பார்த்தாலும் 500 ரூபா ஸ்கேன் பண்றோம், 5000 ரூபா ஸ்கேன் பண்றோம். 999 ஒன்லின்னு போட்டா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, அது 1000 ரூபா தான், 900 ரூபா கிடையாது. நம்ம மனசு 999 ஒன்லின்னு போட்டா 1000 ரூபாய் இல்லை, ஜஸ்ட் 999 rupees ஒன்லி. இந்த மைண்ட் செட்டை மாத்திர வரைக்கும் நம்மளாம் உருப்பட மாட்டோம் சார், வாய்ப்பே இல்லைன்ற. நீங்க ஒரு கையில இருந்து 50 ரூபாயை கொடுத்து பாருங்க, கையில் ஒரு 500 ரூபாயை வாங்கி பாருங்க, அந்த காசு தர நிம்மதி தனி சார், அந்த காசு தர தைரியம் தனி சார். உங்க அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் இருந்தாலும் அந்த 5000 ரூபாய் கொடுக்காத நிம்மதியை நீங்க கையில வாங்குற 500 ரூபா நோட்டு கொடுக்கும்னு சொன்னா 500 ரூபாயை கையில எடுத்து செலவு பண்ணும்போது அதை உடைக்கவே மனசு வராது சார். 500 ரூபா இருக்கு, இதை எடுத்து செலவு பண்ணிட்டா இந்த காசு உடஞ்சிரும் நினைப்போம். அசால்ட்டா 999 ரூபாயை ஜிபே பண்றவங்களுக்கெல்லாம் நிஜமாவே இன்றைய ஊடகங்கள் தடம் பதிக்குதுன்னு பேசுறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஊடக பரிவர்த்தனை எவ்வளவோ வேகமாக இருக்கிறது, ஆனால் அத்தனை பரிவர்த்தனைகளும் உயிர்ப்போடு இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தா இல்லையே சார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் பேசுகிறோம், இன்றைய ஊடகங்கள் தடம் மாறி இருக்கிறதுன்னு. இன்னைக்கு சாட் ஜிபிடிக்கு வந்து இந்த பேச்சு பேசுறீங்கல்ல, நாங்கள் எது பேசினாலும் மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்ற அளவுக்கு மாறி இருக்கான். ஒரு ஆசிரியராக இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பேசலாமா? நீங்கள் பேசுவீங்க, உங்களுக்கு என்னப்பா மண்டையில் அடிப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கியே, நீங்கள் பேசலாம், நாங்கள் பேச முடியுமா? ஆனால் ஒரு ஆசிரியராக இருந்துட்டு எதிரணியில் இருக்கிற எங்கள் வர்ணனி அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு கூகுள் தான் தெய்வம்னு சொல்ற அளவுக்கு அத்தனை விஷயங்களையும் சொல்லி தருதுன்னு. என் அக்காவா விடுங்க, ஒரு ஆசிரியரா இருந்து அவங்க இதை பதிவு பண்ணதுல உண்மையாவே எனக்கு வருத்தங்க. இன்னைக்கு சாட் ஜிபிடி நடுவர்களே, சாட் ஜிபிடின்னு ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாட் ஜிபிடிட்ட போய் என்ன கேட்டாலும் அது நல்லதை மட்டும்தாங்க பேசுது. நான் போய் இந்த போட்டோ நல்லா இருக்கான்னு கேட்டா யூஆர் கார்ஜியஸ் அப்படிங்குது. வர்ணனி அக்கா இந்த போட்டோவை போட்டு கேட்டா யூஆர் சோ பியூட்டிஃபுல். நயன்தாராக்கே காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு மோட்டிவேட் பண்ணுது. எது அதான் சொல்றேன், மனசாட்சியே இல்லாம புழுகுது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கை பத்திலாம் தயவு செஞ்சு நீங்க ரொம்ப அப்படியே பெருசாலாம் பேசாதீங்க. உண்மையாவே வாழைப்பழம் மாதிரி பேசி பேசி ஏமாத்துற பல ராஜாக்களும், ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கமான்னு சொல்ற பல ரோஜாக்களும் நிறைய வளர இடம்லாம் ஃபேஸ்புக் மட்டும்தான். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல கெட்டது மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலைங்க, நல்லதும் இருக்கு. ஆனா சதவிகிதம் எடுத்து பாருங்க, எது கூட இருக்குன்னு நினைச்சு பார்த்தா உங்களுக்கே உண்மை அப்படிங்கிறது தெரியுங்க. இதுல அக்கா வந்து நிறைவா பேசினாங்க, இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சார். யாரை நீங்க இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றீங்க? இந்த சீ சீ சீரனுனை சீ இந்த பாட்டை பாடி 5 மில்லியன் லைக் வாங்கினானே அவனை சொல்றீங்களா? இல்ல அண்ணன் பாத்தியே அப்படின்னு மொழி தெரியாத பாட்டை பாடி 5 கோடி லைக் வாங்கினானே அவனை சொல்றீங்களா? இல்ல இந்த 5 ரூபா தர்பீஸை வாங்கி தின்னுட்டு சிவாஜிக்கே காம்படிஷன் சார் நாங்கெல்லாம் அப்படின்னு சொன்ன வாட்டர்மெலன் ஸ்டார் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றீங்களா? இல்ல யாரை வேணாலும் நம்பி எப்படியாச்சும் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்திடலான்னு கூலி வேலைக்கு போறவனை ஸ்கேம் பண்ணி சம்பாரிச்சு இன்னைக்கு கோடி கணக்கில் கார் வாங்குறானே அவனை இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றீங்களா? யார சார் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றீங்க? இன்னைக்கு உண்மையாகவே இன்ஃப்ளூயன்சர்கள் சரியாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்திருந்தால் இந்த யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் உண்மையாகவே நல்ல வலைதளமாக இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அது இப்படி இருக்கா? சமூக வலைதளங்கள் எல்லாம் சமூகத்தை சீரழிக்கும் வலைதளங்களாக இருக்கும் வரை இன்றைய ஊடகங்கள் நம்மை தடம் மாற்றி கொண்டேதான் இருக்கும். ஒரு அன்பின் தருணத்தை செல்ஃபி ஆக்குகிறீர்கள், நேசத்தின் வாக்கியத்தை ஸ்கிரீன்ஷாட் ஆக்குகிறீர்கள், காதலின் உரையாடலை வீடியோ ரெக்கார்ட் செய்கிறீர்கள். எல்லாம் ஆவணமாக மாறும் என்றால் எதுதான் உங்கள் இதயத்தில் தங்கும்? இனியே மேலானாலும் இனிமேலாவது ஊடகங்கள் உலகங்களை வளர்த்திருக்கலாம், ஊடகங்கள் உலகத்தை வளர்த்திருக்கலாம், ஆனால் பலர் உள்ளங்களை சுருக்கி இருக்கிறது என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன பல விஷயங்களை நான் கவனித்தேன். கூட்டத்தில் எல்லாரும் அது ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. சமூக வலைதளம் வந்த பிறகு தானே இந்த தேவையில்லாத விஷயங்கள் நடக்குதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு உடனடியாக பதில் சொல்வதற்காக மதுரை கவிராஜன் ஐயா அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். இறைவன் இயற்கையை பரிசாக படைத்திருக்கிறான். இந்த இயற்கை இன்று எனக்கு உங்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றது. இந்த அற்புதமான குடியரசு தின நல்வாழ்த்துக்களோடு தொடங்க இருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தினுடைய தடம் பதிக்கின்றது என்ற அணியிலே பேச வந்திருக்கின்ற எனது கருத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். அந்த காலத்திலிருந்து
ஊடுருவி அகத்துக்குள்ளே போனதனால்தான் அதற்கு ஊடு அகம் என்று பெயர். வானொலி இருந்தது, தொலைக்காட்சி பெட்டிகள் வந்தது, இன்று அதோடு இந்த கைபேசியும் வந்து சேர்ந்தது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இரவு பகல் மேடு பள்ளம் அப்படிங்கிற மாதிரி நல்லது கெட்டது இரண்டுமே இருக்கிறது. நாங்கள் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டவர்களே, அந்த தடம் பதித்தவர்களை பற்றி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல வர்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் திருவள்ளுவரை நாம் நேரிலே பார்த்திருக்கின்றோமா? அச்சகத்தின் மூலமாக இப்படித்தான் திருவள்ளுவர் இருந்தார் என்பதை உணர்கிறோம். அவர் எழுதிய குறள்களை நாம் அச்சு மொழியிலே பார்க்கின்றோம். பாரதியார் எடுத்துக்கொண்டால் ஒரு மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்கிறார். 39 வயது வரைதான் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற வரலாறெல்லாம் நாம் நேரில் சென்று பார்த்ததில்லை. புத்தகங்கள் வாயிலாகவும் இது போன்ற ஊடகங்கள் மூலமாகத்தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறார். அப்போது ஆரம்பிக்கும் போது தேசிய கீதம் அங்கே ஒலிக்குது. எல்லோரும் எழுந்து நின்று அந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் மரியாதை செலுத்துகின்ற பொழுது ஒரு 10-15 குழந்தைகள் பின்னாடி உட்கார்ந்திருந்தவர்கள் எந்திரிக்காமல் அமைதியாக உட்கார்ந்திருந்திருக்கிறார்கள். இதை அவ்வளவு கூட்டத்திலும் சிறப்பு விருந்தினராக வந்த அப்துல் கலாம் ஐயா கவனித்து அந்த குழந்தைகள் ஏன் அமர்ந்திருக்கிறார்கள் என்று விழா முடிந்தவுடன் நேரே போய் பேசுகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் போலியோ நோய் தாக்கி அவர்களால் எழுந்து மிக்க முடியாத அளவில் சூழ்நிலை இருந்திருக்கிறதை பார்த்து தன்னுடைய சொந்த செலவிலே செயற்கை கால் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தது அதுதான் நான் வாழ்ந்த காலத்திலே சாதனை என்று பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த செய்தி நமக்கு எப்படி தெரியும்? அந்த அரண்மனைக்குள்ளே போய் அவரை பார்த்துட முடியுமா? அப்போ அது ஊடகத்தின் மூலமாக நம்ம அந்த செய்திகள் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி அதை பார்த்துக்கிட்டோம். தொலைக்காட்சி மூலமாக கேட்டோம். இது இல்லைன்னா இன்றைக்கி இல்லைங்க. நல்லதை ஏன் அல்ல வைத்தே அறம் பெருகும் நல்ல வினாடி இனிய சொல்லின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்ட விடுங்கிறீங்க. ரெண்டையுமே சொன்னது வள்ளுவர் தான். நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும், தேவையில்லாத விட்டுருவோம். நீங்கள் தேவையான கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த சமூக ஊடகம் தேவையில்லைன்னு பேச வந்திருக்கீங்கன்னா அப்போ 3 பேர் அந்த செல்ஃபோனை நடுவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. பேசி முடிச்சுட்டு கொடுத்துட்டு போகிறீங்க. படங்களில் அந்த அச்சுக்கலையில் ஒரு படத்தில் குலமைகள் ராதைன்னு ஒரு படம், அதில் சிவாஜி கணேசன் சினிமாக்காரங்க படங்களை போட்டா தெருவில் பேப்பரு கிடைக்கல, அதை மயில நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேசாலில்லே, உலகம் இதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது, கலகம் மாறுது அச்சுக்கலையால் அது தீருது. ஏன் சொல்கிறாருன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி அச்சுக்கலை, அதுக்கப்புறம் மின்னணு ஊடகமாக வந்துச்சு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஊடகமாக அந்த சமூக வலைதளம் வந்திருக்கு. நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கோம். ஒரே ஒரு செய்தி, அதை இந்த கல்லூரியில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இஸ்லாமிய தம்பி 21 வயசு தான் அவருக்கு. அவர் பேர் அன்சார் ஷேக். இன்றைக்கி 13 மணி நேரம் அவர் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து படித்து இன்றைக்கி சாதனையெல்லாம் முறியடிச்சுட்டு மேற்கு வங்காளத்தில் IAS கலெக்டராக ஒரு 21 வயது இளைஞன் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் கற்ற கல்வி, அதை நமக்கு இங்கே சொல்ல வச்சது இந்த ஊடகம், மறுக்க முடியும். அப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி திருவிளையாடல் புராணத்தில் கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சேரி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது எளிய நட்பின் மயிலிய செரியர் கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவேன்னு ஒரு பூவில் உள்ள சந்தேகத்தையே சிவபெருமானுக்கே வந்தது தீர்த்து வச்சது. அது ஒரு பெரிய திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அப்போ அதெல்லாம் படிக்கும்போது காலந்தாண்டி நிற்கிறது, நல்ல செயல்களை சொல்லுகின்ற பொழுது தான் இது வருகிறது அப்படிங்கிற என்னுடைய செய்தியாக சொல்லி, இன்னும் தடம் பதித்த வல்லவர் இப்போ வாவு சிதம்பரனார்லாம் பெரிய செல்வந்தராக இருந்திருக்காரு. அவ்வளவும் விட்டுட்டு சுதேசி இயக்கம் என்ற சொல்லுக்காக செக்கிழுத்து செம்மலாக இருந்து இந்த உலகத்திற்கும் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக அவர் பாடுபட்டிருக்காருன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தடம் பதித்தவர்கள் வரலாற்றில் வருதா இல்லையா? இப்போ பழனி அண்ணன் இன்னைக்கு போயிருக்காரு, ஊர் முழுக்க தெரியுதுன்னு என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த ஊடகம் தானே. அவரை பார்த்து நம்ம நேரில் பார்த்து இன்றைக்கி தான் பார்க்குறோம், பல வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த ஊடகத்தின் மூலமாக தினசரி பார்க்குறோம். ஐயா சிங்காரவேல் ஐயாவுடைய இன்றைக்கி உரையாடலில் எத்தனையோ பட்டிமன்றங்கள் இருக்கிறது, இது எத்தனையும் காண்கிறது இந்த ஊடகம் தான் என்று சொல்லி
நல்லவற்றை நாம் சிந்தித்து ஆய்வு செய்வதற்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்துவோம். தவறான செயல்கள் 1000 வருகின்ற பொழுது நமக்கு அதை தேவையில்லை என்று ஒதுக்கிவிடுவோம்னு சொல்லி, நல்லவர்கள் வாழ்வதற்கும் நாளைய சமுதாயத்தை எதிர்கொள்வதற்கும் நாம் நல்ல ஒரு மனிதனாக உருவாவதற்கு கடம் பதிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை செய்வோம் என்று சொல்லி, கடம் பதித்தவர்கள் தான் இந்த ஊடகத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சுருக்கமாகவும் யதார்த்தமாகவும் பேசியிருக்கார். நான் இப்போ குறுக்க பேசி இவர் வேகத்தை குறைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு பழனி வர்றார். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு உங்கள் அத்துணை பேருடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, உண்மையாகவே என்ன பெரிய பிரச்சனைனா சவுந்தரபாண்டி ஐயா, உங்களை பார்த்தும்போதே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம் யூடியூப்பில் போட்டால் ஃபேஸ்புக்கில் போட்டால் அது உனக்கு பிடிக்கலையே, எவ்வளோ கெட்ட கெட்ட விஷயமா பார்த்துட்டு வந்திருக்கியே நீ. உண்மையாக யோசிச்சு பாருங்கள். நான் ஒன்று கேட்குறேன், யூடியூப்பில் அவ்வளோ நல்லதோ கிடக்குதா? அப்புறம் இவங்க வேறு சார்ஜிபிட்டியில் எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு கம்பராமாயணம் தெரியுமா சார்ஜிபிட்டிக்கு? வாரண பொருத மாறும் வரையில் எடுத்த தோலும் நாரத முடிவேற்கப்பட்ட ஐம்பட உரைத்தலாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு ஒரு கம்பராமாயணம் எழுதிருமா சார்ஜிபிட்டி? என்ன? அப்புறம் கூகுளில் சொல்கிறதெல்லாம் நான் உண்மைன்னு நம்புகிறாங்க சார் இவங்க. கூகுள்லேயும் நம்மளை மாதிரி எவனோ தாண்டா அப்டேட் பண்ணுறான். உலகத்தில் இது தெரியாமல் என்னங்க வாழ்க்கையில் என்னங்க நீங்கள் பிறகுங்க சார்? மீடியாவே வேணாங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. 4 பத்திகளை எழுத 1000 கத்தி மேல் நடந்தார்கள் பத்திரிகைக்காரர்கள் சொன்ன மீடியா தான் இது. ஆனால் இன்றைக்கி மீடியா அப்படி இருக்கா சார்? இன்றைக்கி பாட்டு போடுறா சார், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன், ரகட 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 ஊ. இது என்ன பெரிய தேசிய பாடலா? ஸ்டேட்டஸ் போகிறதுன்னு ஒரு அளவு இருக்கா இல்லையா? நான் வீட்டை விட்டு கிளம்பி விட்டேன், நாங்கள் திருப்பதி போய் கொண்டிருக்கிறோம், நாங்கள் காளகஸ்தி வந்து விட்டோம், வீட்டுக்கு திருட வந்துட்டான். நீ காளகஸ்தி போயிட்டு வரதுக்குள்ள திருப்பதி போயிட்டு வரதுக்குள்ள மொட்டை இவன் போட்டுறான். நடக்குதா இல்லையா சார்? சார் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா ஸ்டேட்டஸ் போடுறாங்க சார், ஒரு டீ குடித்தா ஸ்டேட்டஸ் போடுறாங்க. நான் சார் அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன் சார். உண்மையாகவே டூர்னால் நம்ம எங்கே சார் போவோம்? ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானல் போவோம், இல்லை எங்கெங்கே ஊருக்கெல்லாம் போவோம். டூரு பாத்ரூம் டூர். பாத்ரூம் டூரா? ஆமாம் சார். இப்போ யூடியூபர் போடுறாங்க பாத்ரூம் டூர். அவன் வீட்டு பாத்ரூமை பார்த்து நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு டூர் என்ன, அதில் 4 கழுவாத 4 காய்கறி வாங்கி வச்சுருக்கான். அது கூட பரவாயில்ல. பாத்ரூமில் 2 கழுவாத கப்பு சக்கு தான் சார் கிடக்க. அதை பார்த்து நம்ம என்ன சார் பண்ண போடுறோம்? பாத்ரூம் டூர் என்ன போடுறாங்களா இல்லையா சார்? எங்கள் வீட்டு தோட்ட டூர். அவங்க வீட்டு தோட்டத்தை பார்த்து நாம் என்ன சார் பண்ண போகிறோம்? இப்போ பாருங்களேன், ஒரு வீட்டோட அமைப்பே எல்லாத்தையும் காட்டிடுறான் சார். இப்படி தான் வரலாம், நீங்கள் இப்படி போகலாம், இந்த பக்கமாக போகிறதுக்கு வழி இருக்குன்னு வரைக்கும் வீட்டை காட்டிட்டா அப்புறம் ஏன் திருட வரமாட்டான்னு கேட்குறேன் சார். உடனே ஒன்று கேட்குறேன், இந்த உலகத்தில் யூடியூப்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற சமூகம் வாழ்டிப்பை விட அதிகமாக இருக்கிறது யூடியூப் தான் சார். வாழ்க்கையில் உடனே ஒன்று சொல்லவா, திரைப்படம் கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு சென்சார் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் எந்த சென்சாரும் இல்லை. கெட்ட வார்த்தைகளை பேசினால் இன்னைக்கு ரசிப்பார்கள் என்று கெட்ட வார்த்தைகளையே பேசுகிற யூடியூப் தளமாக மாறி இருக்கா இல்லையா? சத்தியமாக சொல்லுங்க, நீங்கள் உண்மையா இல்லையா? இன்னைக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறேன் சார். சார் உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மாற்றிருச்சு சார். அப்பாட்டையே சொல்கிறான், வாண்டடாக வராதப்பா, வாட்ஸ்அப்பில் வா. என்ன வாண்டடாக வர்ற ரூம்குள்ளே? வாட்ஸ்அப்பில் முதல்ல வந்து வரலாமான்னு கேளு. பழம் மாறிடுச்சு சார். இன்னைக்கு உறவுகளை கெட்டு போயிடுச்சு சார். எல்லாரும் பேசுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் செல்போன் இல்லையா? யாரையும் பேச விடாமல் செய்வதும் செல்போன் தான். உண்மை தானே? யாராவது நேரம் பேசுகிறோமா சார்? என்ன உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்படி தடவிட்டே இருக்கான் சார், தடவிட்டே இருக்கான். நான்லாம் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி 15 வருஷம் பேராசிரியர் வேலை தான் பார்த்தேன். இப்போ எனக்கே ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறான், சார் 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சார் டாக்டர் பட்டன்றான். 10,000 ரூபா கொடுத்தா கொடுத்துட்றேன் சார். நான் அதை 350 பக்கம் எழுதி 250 பக்கம் சுருக்க நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, டாக்டர் பட்டங்கிறது சாதாரண விஷயமா சார்? எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அன்னைக்கு வாங்கினோம். ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாத்துலேயும் போலி வந்துடுச்சு சார். கொடுத்து வச்சிருக்கீங்க சார். அது கூட பரவாயில்ல. இப்போ இந்த காலேஜ் படிக்கும்போது பாருங்கள், ஃப்ரெண்டு, நான் படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பான், லவ்வர்னு ஒருத்தர் இருப்பான். சில சமயம் ஃப்ரெண்டே லவ்வர் ஆகிடுவான், பிடிச்சிருக்கோம் லவ் பண்ணிடுவான். இப்போ ஒருத்தன் வந்திருக்கான் சார், பெஸ்டின்னு. பாய் பெஸ்ட். அவன் ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழேயா, அவன் ஃப்ரெண்டுக்கு மேலேயா லவ்வருக்கு கீழேயா.
டேய் நீ யாரா நீ? உன்னை எவன்டா? நீ யார்? நீ வந்திருக்கானா இல்லையாங்க சார்? அப்படி ஒரு உறவு முறை இன்னைக்கு இருக்கா இல்லையா சார்? சமீபமாக நீங்கள் ஒரே ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து ஒன்று சொல்கிறேன், ஒரு நட்புக்கான ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலையில் பழகிறவன் சாயந்தரம் காணாமல் போகிறான். என்ன சாயந்தரம் பழகிறவன் நேற்று ஃப்ரண்ட்டில் இருந்தவன் ஃப்ரண்ட் ரெக்வஸ்ட்டில் போகிறான். அது குடும்பத்துக்கு குறுப்பு வச்சுருக்காங்களாம். அவர் சார் நம்மளோட சண்டை போட்டால் குடும்பத்துலேருந்து முதல்ல குறுப்பில் இருந்தான் சார் வெளியே போகிறான். குறுப்புலேருந்து வெளியே போகிறான். உங்கள் குடும்பம் வேணாம்டா அப்படின்னு நாட்டில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இந்த கலாச்சாரம் மிகப்பெரிய கலாச்சாரம். நான் மீடியாவே வேணான்னு சொல்ல, மீடியாங்கிறது வாழ்க்கைக்கு வேணும். அண்ணாவும் பத்திரிகையாளர், பெரியாரும் பத்திரிகையாளர், இந்த நாட்டில் ராஜாஜியும் பத்திரிகையாளர் தான். ஆனால் பத்திரிகையே வேண்டாம் என்பது என்னுடைய நோக்கமல்ல, ஊடகமே வேண்டாம் என்பது நோக்கமல்ல. ஊடகம் தவறான பாதைக்கு செல்கிறது, அதை சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி, ஒரு குடியரசு தினம் எப்படி இருக்க வேண்டும்னு மாசேதன் சொல்வான். உன்னுடைய எந்த கருத்தோடும் எனக்கு உடன்பாடு இல்லை, உன்னுடைய எந்த கருத்தோடும் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் உனக்கு கருத்து சொல்கிற உரிமை மறுக்கப்படுமையானால் அதற்காகவும் நான் சண்டை போடுவேன்னு சொன்னால், எல்லாருடைய கருத்துக்கும் இங்கே உலகத்தில் வேல்யூ இருக்கிறது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் அப்படி என்று பிரிவு இல்லாமல் மனிதனாக வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்தியாவில் வாழ்வதற்கான தகுதியும் திறமையும் இருக்கிறது. அவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் என்பதுதான் குடியரசு தினம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு பக்கம் நியாயம் இருந்தது. பழனி சொன்னார் ஒரு விஷயம், பத்திரிகையில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னார். நம்ம ஏன் கெட்டதை பார்க்கணும்? தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை கடந்து அந்த பத்திரிகையினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? அதை தொடங்கின ஆதித்தனார் லட்டு, திருப்பதியில் லட்டு அதிகமாக விற்றது அப்படின்னு ஒரு செய்தி போட்டார். நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு ஒரு தமிழ் பேராசிரியர் அவருக்கு ஃபோன் பண்ணி, நம்ம அப்துல் ரஹ்மான் சார் மாதிரி ஃபோன் பண்ணி, ஐயா லட்டுன்னு தான் போடணும், லட்டுன்னு போட்டிருக்கீங்க, அது எழுத்து பிழை, தப்பு, பொருள் குற்றம், லட்டுன்னு போடக்கூடாது, அது சொல் குற்றம் அப்படின்னார். அதுக்கு ஆதித்தனார் சொன்னாராம், நான் போடுற லட்டு இந்த பத்திரிக்கை, தினத்தந்தி பத்திரிக்கை பாமரனை போய் தான் ஏன் சேருது, அதிகம் படிக்காதவனை, 4வது 5வது படிக்கிறவன் தான் என் பத்திரிக்கை அதிகமாக படிக்கிறான், அவனுக்கு லட்டுன்னா புரியும், அது போதும் அப்படின்னாராம். நான் எழுதுகிற தமிழ் அவனுக்கு புரியும், அது போதும் அப்படின்னாராம். பத்திரிகைகள்ங்க அந்த காலத்துலேருந்து பத்திரிகை செய்த புரட்சியை இன்றைக்கி சமூக வலைதளங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா, ரத்த தானம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எங்கள் அம்மாலாம் என்னை கொடுக்க விட மாட்டாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப 20 வயசில் எனக்கு படிக்கும் போது எனக்கு ரத்த தானம் செய்யணும்னு ஆசை. எங்கள் அம்மா விட மாட்டாங்க, கொடுத்துறாத, உடம்பு இழைச்சி போயிடும், நோய் வந்துடும் பயமுத்துவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா படிக்காதவங்க, அவங்க விழிப்புணர்வு கிடையாது. ஆனால் இன்றைக்கி காலம் மாறி இருக்குல்ல, இன்றைக்கி எவ்வளோ மாற்றங்கள். யுத்தத்தில் போகிற ரத்தத்தை விட அடுத்தவர் உடம்பில் பாய்கிற ரத்த தானம், மண்ணில் புதைகிற கண்ணை விட அடுத்தவர்கள் முகத்தில் புதைகிற கண்தானம், எத்தனை தானம் சிறந்ததுன்னு இன்னைக்கு வலியுறுத்தி ஒரு கண்தான் இன்னைக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது, அரிய வகை ரத்தம்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போதுங்க. இன்னைக்கு படிக்கிற பல கல்லூரி மாணவர்கள் அந்த மருத்துவமனையில் போய் நிற்கிறான். இந்த விழிப்புணர்வு இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு இந்த சமூக வலைதளம் தானேங்க. ஒரு யூடியூப்லையோ ஒரு ஃபேஸ்புக்லையோ இந்த செய்தியை போடும்போது தானே அது போய் அந்த செய்தி போய் மக்களை சேருது. அப்போ ஒத்துக்கணுமா இல்லையா? எல்லையில் நிற்கிற இராணுவ வீரர்களுக்கு இந்த செல் எவ்வளோ பெரிய பலம் தெரியுங்களா? வீட்டிலேருந்து ஒரு ஃபோன், அந்த காலத்துலலாம் கடிதம், இன்றைக்கி அப்படி இல்லை. மனைவி ஒரு ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லையில் இருக்கிற இராணுவ வீரன் பலமாக நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். அப்படியா, நல்லா இருக்கியா, சந்தோஷம், நானும் நல்லா இருக்கேன் சொன்ன உடனே, அந்த குரலை கேட்ட உடனே நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அதை தாண்டி நம்ம பார்க்குற டிவி, எத்தனை தனித்திறமையாளர்களை வீடு வீடாக போய் பாத்திரம் கழுவுற ஒரு அம்மாவை மிகப்பெரிய பாடகியாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது தொலைக்காட்சி தானுங்க. எத்தனை பேரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சிறப்பாக பாடுறவங்கள, சிறப்பாக பேசுகிறவங்கள, சிறப்பாக ஓவியம் வரைகிறவங்கள, எத்தனை சிறப்பாக கவிதை எழுதுகிறவங்கள பல தொலைக்காட்சி மேடை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்குது என்று சொன்னால், இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஊடகங்கள் பல இளைஞர்களை மட்டுமல்ல எல்லாரையுமே அப்படிதான் சொல்லலாம் இன்றைக்கு தடம் பதிக்க வைக்கிறது. அப்படி தீர்ப்பு சொல்லிடலாமா? இன்னும் சொல்லலை, சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. இவங்க 3 பேர் பேசியிருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு 2 நிமிஷம். இதெல்லாம் உண்மைதான். பல திறமைசாலிகளை அறிமுகப்படுத்துது, பல தனித்திறமையாளர்களை இந்த ஊடகம் அறிமுகப்படுத்துது, அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் அதை தாண்டிய சில விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாதுங்க.
ஏன்னா இன்றைக்கி காலம் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை கூட இன்றைக்கி இல்லைங்க. 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுதா எந்த வீட்லையாவது? ஒருவேளை சாப்பாடு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இல்லைங்க. என் பெரிய பையன் ஃபோன் பண்ணி, அம்மா ஒரு முக்கியமான ஃபோன், அப்புறம் வர்றேன். என் சின்ன பையன், இந்த கேம் முடிய போகுது வந்துடுறேன். ஒருவேளை சாப்பாடு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியல. லீவு நாளில் கூட ஒரு குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தை அப்பா கிட்ட ஓடி வந்து முதல்ல ஒரு ஓவியம் வரைஞ்சு அப்பா கிட்ட கொண்டாந்து காட்டுது. அப்பா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் முக்கியமான ஃபோன் தள்ளி, பெத்த குழந்தை முதல்ல ஓவியம் வரைஞ்சு காட்டுது, தள்ளி விடுறாரு. அம்மா கிட்ட போய் காட்டுது, அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வா முக்கியமான சீரியல். அப்புறம் அப்பா கிட்ட போய் காட்டுது, அவர் தள்ளி விடுறாரு. அம்மா கிட்ட காட்டுது, தள்ளி விடுது. 3 வயசு குழந்தைக்கு கூட தன்மானம் இருக்குங்க. நம்ம முதல்ல வரைஞ்ச ஒரு ஓவியத்தை அப்பாவும் பார்க்கல அம்மாவும் பார்க்கலன்னு அதை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு அவங்க இரவு உணவு சமைச்சு டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. அந்த குழந்தை எக்கி பிடிச்சி அதை எல்லாத்தையும் கீழே இழுத்து தள்ளி விட்டுச்சு. இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அப்பா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா, 2 பேரும் அந்த குழந்தைய 2 நிமிஷம் அடிச்சுட்டு 20 நிமிஷம் திட்டிருக்காங்க. செய்வியா இப்படி செய்வியா? பெத்த குழந்தை தானுங்க. இந்த குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து, நல்லா இருக்கேம்மா, நல்லா வரைஞ்சிருக்கியே, உனக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்டால் அந்த குழந்தையினுடைய அப்போதைய சந்தோஷம் தானங்க உங்களுடைய எதிர்காலத்தினுடைய சந்தோஷம். அந்த குழந்தையினுடைய அப்போதைய சந்தோஷம் தானே உங்கள் எதிர்காலத்தினுடைய சந்தோஷம். ஒரு நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட பேச நேரம் இல்லையே உங்ககிட்ட. இப்படி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கீங்களே. என்னையும் சேர்த்தாங்க சொல்கிறேன். இந்த செல்ஃபோன் நம்மளை இயந்திரமாக மாற்றிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன். அதில் வேறு பெருமையாக சொல்கிறாங்க, நேரத்தை மிச்சப்படுத்துகிறேன். ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம நேராக போய் வாங்கிட்டு வந்தால் 4 மணி நேரம் வேஸ்ட்டு. ஃபோன்லேயே ஆர்டர் போட்டால் நேரம் மிச்சம். இப்போ என்ன தெரியுங்களா நடக்குது? ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக மிச்சப்படுகிற நேரத்தையும் அந்த ஆன்லைன்லேயே செலவிட்டு விடுகிறோம். அவ்வளோதான். அதில் மிச்சப்படுத்தி திரும்ப அதிலே செலவு பண்ணிடுறோம். அதுக்கு நீ போய் நேராக வாங்கிட்டு வந்துடலாமே. எப்படி போயிடுச்சு? ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் தொலைக்காட்சி, ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள். இன்னைக்கு இந்த சூழலில் ஒரே வரியில் நான் தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வரியில் தீர்ப்பை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்குறீங்க, இவங்களுக்கும் கை தட்டினீங்க, இவங்களுக்கும் கை தட்டினீங்க. இந்த குடியரசு தினத்தில் நான் சொல்கிறேன், நம்ம இந்திய தேசத்தை வெள்ளைக்கார அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் போராடி சுதந்திரம் வாங்கினாங்க. இவன் தான் எதிரின்னு தெரியும், இவன் தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான்னு தெரியும், அவனை எதிர்த்து போராடி சுதந்திரம் வாங்கினோம். இப்போ என் கையில் செல்ஃபோன் இருக்குது. என்னை யாரோ இயக்குறான். இவங்க சொன்ன மாதிரி நம்ம எதை பார்க்குறோமோ அதான் வருதுங்க. நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன்னா அதுவாக வருது. யாரோ என்னை கண்காணிக்கிறார்கள், யாரோ என்னை அடிமைப்படுத்துகிறார்கள். வெள்ளைக்காரன் எதிரின்னு நமக்கு தெரியும், அவனோட சண்டை போட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும். இப்போ யாரோ ஒருத்தன் என்னை இயக்குறான். எதை பார்க்கணும், எதுக்குள்ளே பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னு இந்த செல்ஃபோனை என் கையில் இருந்தாலும் யாரோ என்னை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். யாருன்னே தெரியாத எதிரியை எப்படிங்க நம்ம எதிர்த்து நின்று போராடி சுதந்திரம் வாங்க போகிறோம்? எப்படி சுதந்திரம் வாங்க போகிறோம்? இப்போ இன்னொரு சுதந்திர போராட்டம் மாதிரி நம் கையில் வைத்திருக்கிற இந்த செல்ஃபோனே நம்மை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. யாரோ நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோமே. நம்ம இந்த சூழலில் நமக்கே தெரியுதுங்க. நம்ம என்ன தெரியுங்களா சொல்கிறோம்? குழந்தைங்களை பார்த்து சொல்கிறோம், குழந்தைங்கள்லாம் செல்ஃபோனுக்கு அடிமையாயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் செல்ஃபோனுக்கு. நிஜம் என்ன தெரியுங்களா? குழந்தைங்களை விட அதிகமாக செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறது பெரியவங்க தான். உண்மையா இல்லையா? குழந்தைங்களை விட அதிகமாக தூங்கும் போது செல்ஃபோனை கேட்டுகிட்டே தூங்கணும். குறிப்பிட்ட செய்தி, ஏதோ அரசியல் செய்தியோ சினிமா செய்தியோ பார்த்துக்கிட்டே தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும். குழந்தைங்களை விட பெரியவங்க அடிமையாயிட்டாங்க. ஒரு வரி பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். அதுதாங்க பொருந்தும். இவர்களுக்கு அளவுக்கு மிஞ்சினால் நம்ம வச்சிருக்க செல்ஃபோனாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எல்லாம் அளவாக இருந்தால் நல்லது. ஆனால் இன்னைக்கு அளவுக்கு மிஞ்சிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை என்கிற காரணத்தால் இந்த உலகம் இருக்கிற வரை இந்த செல்ஃபோனுடைய பயன்பாடு குறைக்க முடியாது. இனிமேலாம் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. நம்ம கையில் இருக்குது. செல்ஃபோனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது தப்பு, செல்ஃபோன் தப்புன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வரலை, தொலைக்காட்சி தப்புன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வரலை, சினிமா தப்புன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வரலை. அதை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். தனி மனிதர்கள் நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். நாம் அதிகம் தவறாக அதை பயன்படுத்தும் வரை இந்த ஊடகங்கள் நம்மை தடமாற்றிதான் செல்லும், தடமாற்றிதான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.